அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இருந்த பாதுகாப்பு கொள்கை வேறு, வெளியுறவுத்துறை கொள்கை வேறு. அவர் மரணத்திற்கு பிறகு வந்த ஐயா ராஜீவ் காந்தி எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை வேறு. அம்மையார் இந்திரா காந்தி இருக்கிற வரை இந்தியாவின் வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவன் பக்கத்தில் நிற்பது. அதற்கு பிறகு இவர்கள் எடுத்த வெளியுறவு கொள்கை பாதுகாப்பு கொள்கை என்பது எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு துணையாக நிற்பது. இதுதான் நம் இனத்திற்கு நடந்த அரசியல் நிலைப்பாடு. இதிலே சரணடைந்த 10,000 போர் கைதிகள் பொதுமக்கள் அவர்கள் எங்கே என்ற கேள்வியை இதுவரை பன்னாட்டு சமூகத்தில் ஒருவரும் எழுப்பவில்லை. எத்தனையோ நாட்டு தலைவர்கள், குறிப்பாக இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி பலமுறை செல்கிறார்கள். இந்த நாட்டில் முதல்வராக இருந்தவர்கள் ஒருவர் கூட கேட்கவில்லை. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்து இப்போது 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து போய்கொண்டிருக்கிறது. ஒருவர் கூட இந்த கேள்வி எழுப்பவில்லை. என் இன சொந்தங்களை சரணடைய சொன்னாய், பச்சிலம் குழந்தைகளோடு சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே என்ற கேள்வியை ஒருவனும் எழுப்பவில்லை. ராஜபக்சே பதவிக்காலம் முடிந்து சிறிசேனா வந்தார், கேள்வி எழுப்பப்பட்டது 10,000 பேர் சரணடைந்தார்களே அவர்கள் எங்கே? மிகச் சாதாரணமாக எல்லோரும் செத்து போனார்கள், முடித்து விட்டார்.